திருவையாற்றிலே கைலையின் தரிசனத்தை பார்த்து அங்கேயே பல நாள் தங்கியிருக்கிறார் நாவுக்கரசர் பெருந்தகையார். அங்கே தங்கி நிறைய திருப்பதிகங்களை பாடி கைலையிலே இருக்கிறார். கைலை என்பது திருவையாறு. திருவையாற்றிலேயே மகிழ்ந்து அங்கு இருக்கிறார். அங்கு இருக்கும் பொழுது அருகில் தலங்கள் எல்லாம் வணங்குவதற்கு பிரியா விடை கொண்டு திருவையாற்றில் ஐயாரப்பறை பிரிய வனமில்லாமல் பிரியா விடை பெற்று கொண்டு அங்கிருந்து வருகிறார். வரும் வழியில் திரு நெய்த்தானம் திருமலபாடி வணங்கி திருப்பூந்துருத்தியை வந்து சேருகிறார். பூந்துருத்தியில் நிறைய பதிகங்கள், தாண்டகம், நேரிசை, குறுந்தகை, நிறைய திருப்பதிகங்களை பாடி அங்கு உழவாரம் செய்து அங்கேயே பல நாள் தங்கியிருக்கிறார் திருப்பூந்துருத்தியில். இது போன வாரம் வரைக்கும் அமர்வில் பார்த்தோம். திருஞான சம்பந்த பெருமான் இவருடைய 3வது சந்திப்பு. அப்பர் பெருமானும் ஞான சம்பந்த பெருமானுடைய 3வது சந்திப்பு இது. திருஞான சம்பந்தர் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, திருமறை காட்டில் அப்பர் பெருமான்கிட்ட உங்களுடைய அருளால ஆணையின் வண்ணம் பாண்டி நாட்டில் சமணர்களை வென்று சைவத்தை நிலைநாட்டிட்டு வருவேன், இது உங்களுடைய ஆணை அப்படின்னு சொல்லிட்டு போறார். அதே போல் அங்கே பாண்டி நாட்டில் சமணர்களை எல்லாம் கழுவேற்றம் செய்துட்டு 8000 கழுவ சமணர்கள், அந்த 8000 பேரையும் கழுவேற்றம் பண்ணிட்டு பாண்டி நாட்டையே சைவ சமயமாக மாற்றி எங்கும் பார்த்தாலும் திருநீற்று பொலிவோட மாற்றிட்டு இருக்கிறார். அப்போ நாவுக்கரசர் பெருமான் எங்கே இருக்காருன்னு கேட்கும் பொழுது பூந்துருத்தில் இருக்கிறான்னு சொன்னேன்னே, அப்பர் பெருமானை பார்க்கணுன்ற ஆசையில் அவர் திருவடி வணங்கினா அவர்கிட்ட ஆணையை பெற்று போனார் இல்லையா, அப்போ அவர்கிட்ட போய் பேசணும், வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த வேகமாக சொல்கிறாராம். நாம் விரைவாக பூந்துருத்தி போகணும். தன்னோட அடியாருக்கு சொல்கிறார், நம்ம விரைவாக போகணும், அப்பர் பெருமான் பூந்துருத்தில் இருப்பதாக செய்தி கேள்விப்பட்டிருக்காரு. அங்கே போய் விரைந்து போய் அப்பர் பெருமானை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் அடியார்கள் எல்லாம் வேகமாக போகிறார். பிள்ளையார் வர செய்தி அப்பர் பெருமானுக்கு என்னன்னா, அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். பிள்ளையாரை காட்டிலும் அப்பர் பெருமானுக்கு சந்தோஷம் அதிகம். பிள்ளையார் போய் நம்ம முதல்ல வணங்கணும், எல்லையை போய் வணங்கணும். அவர் எல்லையை நோக்கி போயிட்டு இருக்கிறார். எல்லைக்கு முன்னாடி ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி போயிடுறார். போனோன்னே அங்கே உள்ள அடியார்கள், திருஞான சம்பந்த பெருமான் கூட இருக்கிற அடியார்கள் யாரும் பார்க்காத வண்ணம் அவர் அங்கே நிலமுறை வணங்குறார். பிள்ளையார் சிவிகையில் முத்து சிவிகையில் வந்துட்டு இருக்கிறார். பல்லாக்கில் முத்து பல்லாக்கில் வந்து கொண்டிருக்கிறார். அங்கேயே வணங்குறார். யாருக்கும் பார்க்கலை, யாரும் பார்க்கா வண்ணம் ஞானசம்பந்த பெருமானை வணங்கி அவர் ஞானசம்பந்த பெருமான் முத்து பல்லாக்கு தூக்கி வராங்க இல்லையா, அந்த பல்லாக்கில் தூக்குற ஒருத்தவராக இவ்வளோ ஞானசம்பந்த பெருமானை தூக்கும் பெரும் பாக்கியம், பெருவாழ்வு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சும்மா தாங்கிட்டு வராராம் ஞானசம்பந்த பெருமான். அப்பர் பெருமான் வருகிறார், பூந்துருத்தி எல்லை வந்துட்டார். அப்போ பிள்ளையார் கேட்குறார், அப்பர் இங்கே எங்குற்றார், யாராவது அங்கே உள்ளவங்களை கேளுங்க, ஏன்னா பூந்துருத்தியில் இருப்பதாக தானே செய்தி. அப்போ அப்பர் பெருமானை வணங்கணுன்றதுக்காகவே வேகமாக வருகிறார். அப்பர் எங்குற்றார் அப்படின்னு அங்கே உள்ளவங்களாம் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறார், உங்களுடைய அடியவன் சாமி, உம்முடைய அடியவன் உங்கள் திருவடியை வணங்கி பாக்கியம் பெறுவதற்காக அது பெரும் சிறப்பாக இந்த சிவிகையை தாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், சுமந்து கொண்டு வந்திருக்கிற சாமின்னு அவர் பதைக்கிறார். உடனே கீழே இறங்குறார். பல்லாக்கு உடனே கீழே இறக்குங்க. கீழே இறங்குறார். உடனே அவர் உடம்பு நடுங்குது. ஏன் நடுங்குது அப்படின்னா, பதக்கிறார். மனசெல்லாம் பதப்படைக்குது. தன் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவர், பெரியவர், பெரும் அடியவர் இவர் நம் பல்லாக்க சுமந்ததா, என்ன குற்றமோ அப்படின்னு அவர் மனம் பதப்பதைக்குது. வேகமாக விழுந்து வணங்குகிறார். அவர் பிள்ளையார் வணங்குறதுக்கு முன்னாடியே அப்பர் பெருமான் வணங்குறார். இதில் ஒரு குறிப்பு, நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, சைவ சமயத்தில் ஆண் பெண் என்ற பேதம் பார்க்கவே கூடாது. சின்னவங்க பெரியவங்க பார்க்கவே கூடாது. சின்னவங்களா பெரியவங்க காலில் விழுந்து வணங்கலாம் சைவத்தில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடியார்கள் வந்து தோட்டத்தில் 1 வயசு குழந்தையா என்ன, 60 வயசு குழந்தையா இருந்தால் என்ன, வயது விஷயம் பார்க்கக்கூடாது. ஆண் பெண்ட பேதமே பார்க்கக்கூடாது. அவங்க தாங்கி இருக்கிறது அரணாருடைய வேடம், அந்த வேடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ ஐயா வயசில் சின்னவங்க இவங்க காலில் விழக்கூடாது, ஆனால் பெண்கள் காலில் ஆண்கள் விழக்கூடாது. அப்படிலாம் நம்ம இருக்கிறோம், அதை நம்ம மாற்றணும். அப்படி இருக்கக்கூடாது. ஆண் பெண்ட பேதம் பார்க்கக்கூடாது, வயசு வித்தியாசம் பார்க்கக்கூடாது. யார் காலில் என்னென்ன கொண்டவன் அரணார் வேடம், அவங்க சிவம். இவர் சிவம்னா அவங்க சக்தி, இவங்க சக்தினா அவங்களும் சிவம். அவ்வளோதான். சுவாமி அம்மைக்குள்ளவும் அரணார் இருப்பார், அரணாருக்குள்ளவும் அம்மை இருக்கிறார். அப்போ வயசு வித்தியாசம் பார்க்கக்கூடாது.
அப்போ தான் நம்ம வந்துட்டு என்ன போடுவோம்னாக்கா, நமக்கு ஒரு பக்குவ நிலை எப்போ வரும்னா, வயசு பார்க்கக்கூடாது, வேதம் பார்க்கக்கூடாது. கொண்டவன் அடியார், கொண்ட வேடத்தையே நம்ம வணங்கணும். வேடம் கைத்தொலை வீடு எளிது, அப்பர் சாமி பார்த்தோம் இல்லையா? அப்போ வேடத்தை நம்ம சிவபெருமான் வேடமாக தான் வணங்கும் பொழுது இது பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ண, ஞானசம்பந்த பெருமான் வணங்குறதுக்கு முன்னமே அப்பர் பெருமான் வணங்குறாங்க. இருவரும் ஒருத்தர் வணங்கி அவங்களுடைய அன்பு ஒருத்தர் மாறி மாறி ஒரு வணங்கும் கட்டி தழுவிக்கிறார். அப்பர் பெருமான் குழந்தை இல்லையா, குழந்தை அடியும் கட்டி தழுவி முகர்ந்து சந்தோஷப்படுறார். சந்தோஷம் அங்குள்ள அடியார்கள் எல்லாரும் அரகர முழக்கம் செய்ய எழுப்பி அவங்க அத்தனை பேரும் முழக்கம் செய்ய எழுப்புகிறார்கள். அப்போ கேட்குறாரு, பூந்துருத்தில் ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் பூந்துருத்தி போகிறாங்க. ஒரு பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அங்கே பதிகங்கள் பாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறார், பாண்டியன் நாட்டில் மங்கையர்க்கரசி அம்மையாருடைய பெருமையும், குலச்சிறையார் அமைச்சர் அவருடைய பெருமையும், அவங்க அத்தனை அன்பு கொண்டவர்கள் அப்படின்னு அவங்க அன்பை சொல்லி, மன்னன் கூன் பாண்டியனா நின்ற சிறு நெடுமாறனாக மாறி பாண்டி நாடே திருநீற்று பொலிவோடு இருக்குது அப்படின்னு அந்த இதெல்லாம் சொல்கிறார். சொன்ன உடனே அப்பர் பெருமானுக்கு சந்தோஷம். நானும் பாண்டி நகருக்கு போயிட்டு அளவாயில் குலச்சிறையாரையும் மங்கையர்க்கரசி அம்மையாரையும் நின்ற சிறு நெடுமாறனாரையும் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நாங்கள் போய் பாண்டிய நாட்டுக்கு போகிறேன் அப்படின்றார். ஞானசம்பந்த பெருமான் சரின்னு சொல்லிட்டு அவர் தலையாத்திரை மேற்கொண்டு போகிறார். இங்கிருந்து இது பேரும் தனியாக போகிறாங்க. பாண்டிய நாட்டுக்கு போகிறாரு. போகும் வழியில் திருப்பத்தூர் தலங்கள் இருக்குது. திருப்பத்தூரில் போய் திருப்பதிகங்களை பாடிட்டு ஆலவாய் வருகிறார். ஆலவாய் என்பது கோவிலோட பேர். மதுரை என்பது ஊரோட பேர். மதுரையம்பதி ஆலவாயில்பாங்க இல்லையா, ஆலவாய் என்பது கோவிலோட பேர். அப்போ கோவிலில் வளம் வந்து சாமியை முன்னாடியே விழுந்து பதிகம் பாடுகிறார். முத்தமிழை வளர்த்த பெருந்தகையார் இல்லையா, சொக்கநாத பெருமான், அங்கே விழுந்து வணங்கி பெருமானுடைய பதிகம் பாடுகிறார். அப்பர் பெருமான் வந்த செய்தி மங்கையர்க்கரசியாருக்கும் குலச்சிறையார் தெரிஞ்சு ரொம்ப வேகமாக வராங்க. நின்ற சிறு நெடுமாறன் வந்து அவங்க வணங்கி ரெண்டு பேரும் எல்லாரும் ஒருத்தர் வணங்குறாங்க. வணங்கி பல நாட்கள் மதுரையம்பதியிலேயே இருக்கிறார். அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சிறையாரும். ரொம்ப சந்தோஷமாக அங்கேயே பதிகங்கள் பாடிட்டு பெருமானுடைய முளைத்தானை என்ற இடத்து பதிகங்களை பாடி அங்கே இருக்கிறார். திருநீற்று பொலிவோட திருத்தாண்டகம், நேரிசை போன்ற திருப்பதிகங்களை பாடிட்டு அருகில் இருக்கிற சுவாமிகிட்ட விடை பெற்று கொண்டு அருகில் திருப்பூவனம் தலம் இருக்குது. அந்த பூவனம் தலத்துக்கு போகிறார். மதுரை மதில் பக்கம்தான் இருக்குது, வைகை நதிக்கரை பக்கம். அங்கே வடிவேறு திரிசூலம் தோன்றும் என்று திருத்தாண்டகத்தை பாடுகிறார். அங்கிருந்து விடை பெற்று கொண்டு ராமன் பெரும் பாதகத்தை நீக்கின தலம் ராமேஸ்வரம். பெரும் பாதகம் அப்படின்னா, ராவணன் என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் அவர் திருநீர் பூசினவர். அவரை போல சிவபக்தி பண்ணுறதுக்கு யாரால முடியாது. ராவணனை போல சிவபக்தி பண்ண யாரால முடியாது. தலை சிறந்த சிவபக்தன். அப்போ திருநீர் பூசின ஒரு பக்தனை கொன்ன பாவம் ராமருக்கு போகலை. பெரும் பாதகம். அந்த பெரும் குற்றமானது என்னதுனாக்கா அவருக்கு நீங்கவே இல்லை. பிரம்மகத்தி தோஷத்தை விட அதிகமான தோஷம் அது. பிரம்மகத்தி தான் இருக்கிற கொடிய தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மகத்தியை விட பல மடங்கு அந்த குற்றம் அவரை வந்து பிடிச்சிருது ராமனை. ஏன் அப்படின்னா, திருநீர் பூசினவரை கொன்னதுனால. இறைவர் வெகுத்தபடி ராவணன் வதம் பண்ணணுன்றது நிச்சயிக்கப்பட்டது. ராமனால தான் ராவணன் வதம் பண்ணணுன்றது எழுதப்பட்டது. இருப்பினும் திருநீர் பூசினவரைய சிவபூஜை பண்ணினவரை கொன்ன பாவம் பிரம்மகத்தியை விட பல கொடியதாக இருந்தனால் அது அவரை விட்டு போகலை. அதனால் அவர் என்ன பண்ணுறார், மண்ணிலே சிவலிங்கத்தை செய்து பூஜை செய்து பல நாட் பூஜை செய்து என்ன பண்ணுறாரு, ராமபிரான் தன்னுடைய அந்த குற்றத்தை நீக்கிக்கிட்டாராம். அப்படிப்பட்ட நீக்கின ராமேஸ்வரத்துக்கு போகிறார். அங்கே உளவாரம் செய்து அங்கே திருப்பதிகங்கள் நிறைய பாடி அங்கே இருக்கிறார். அங்கே இருக்கும்பொழுது பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலி காணப்பேருன்றது காளையார் கோவில், இதெல்லாம் வணங்கி கொண்டு நிறையா பதிகங்கள் பாடுகிறார். வழியில் இருக்கிற நிறைய சிவாலயங்களை வணங்கி கொண்டு புகழூர் வந்து செய்கிறார். பொய்ப்பாசத்தை நீக்குவார். இனிவே தான் சரிதமே. ஏன் பொய்ப்பாசம்? இது நிறைய பேர் இந்த இனி வர பாடல்களை பார்த்தீங்கன்னா வாகீசர், தமிழாளியார், தமிழ் வேந்தர் அப்படின்னு ஏன் சிறப்பித்து சொல்கிறாங்க அப்படின்னா, இனி அவர் தன்னுடைய இறைவனுடைய சிவபெருமான இடத்துல சேர போகிறார். அப்போ பொய்ப்பாசம் நீக்குவாங்க. புகழூர் வரார்.
நிறைய திருப்பதிகங்களை சாத்தி நின்ற திருத்தாண்டகம், நீடு தடை தாண்டகம், வலுவு திருத்தாண்டகம், குறிந்த நேரிசை, ஆருயிர் திருவிருத்தம், தசபுராண பதிகம், பாவநாச திருப்பதிகம் என்று பல பதிகங்கள் எல்லாம் பாடி அங்கு இருக்கிறார். அப்போ வயது அது 81. நாவுக்கரசு பெருந்தகையாருக்கு 81 வயசு. சுவாமி ஆட்கொள்ளும் போது 61 வயசு. இப்போ 81 வயசு நடக்குது. அப்போ இப்படி செய்துக்கிட்டு இருக்க பெருமான் சாமி என்ன பண்ணுறார், இவருடைய பெருமை அந்த பக்குவம் உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் உளவாரம் செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா. உளவாரம் செய்து கொண்டிருக்கணும், கல் மண்ணெல்லாம் செதுக்கிட்டு இருக்கார், புல் பூண்டுகள்லாம் செதுக்கி கொண்டு இருக்கும்போது ரத்தினங்கள், மாணிக்கம், வைர வைடூரியங்கள், அத்தனை நவரத்தினங்களும் கற்கள் போல் அப்படி குமிஞ்சு கிடக்கதாமா அவர் உளவாரம் செய்யும் பொழுது பார்க்குறார். அட இந்த கல் அந்த கல் அவருக்கெல்லாம் எல்லாமே குப்பையாக தான் தெரியுது, புல் பூண்டு இந்த கூழாங்கற்களாக தான் தெரியுதாம். தங்கம், மாணிக்கம், வைரம், வைடூரியம் சொல்ல அத்தனை ரத்தினங்களும் அவர் வெறும் கற்களாக தெரியுதான் அவர் கண்களுக்கு. இதெல்லாம் இங்கே இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே உளவாரப்படையில் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் பக்கத்து கோவில் பார்த்திங்கன்னா புகழூரில் வந்து 3 திசையுமே குளம் தான். 3 திசையுமே குளம். சுவாமி சென்று இருப்பார். குளத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டுறார். தங்கம், மாணிக்கம், வைர வைடூர ரத்தினங்கள் அத்தனை நவரத்தினங்களையும் எல்லாம் கற்களாகவே இருக்குன்னு எல்லாம் கொண்டு போய் கொட்டுறார். அவருக்கு எல்லாமே ஒன்றா தானே தெரியுது. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், தூக்குனா 4 கல்லை தூக்கி பாக்கெட்டில் போகிறேன்னு போட்டுருவோம். அவர் என்ன பண்ணுறார், அதெல்லாம் செய்யலை. எல்லாமே கற்களாக கருதி சுவாமி அடைய போகிறவனுக்கு இந்த தங்கம் மாணிக்கெல்லாம் என்னத்துக்கு, இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் வெறும் கூறாங்கற்கள்னு சொல்லி எல்லாம் போடுறார். சுவாமி பார்க்குறார், ஓ இதை பண்ணிட்டியா. அடுத்து என்ன பண்ணுறார், தேவ பெண்கள் ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமைன்னு சொல்கிறார். தேவ அரம்பையர்களை அங்கே வந்து ஆட விடுறாரு. எல்லாம் ஆடுறாங்க, பாடுறாங்க, அப்படியே மயக்கம் செய்கிறாங்க. அப்பர் பெருமான் மேலே பூவை தூவுறாங்க. மயக்கம், காதல் வரணுமா, ஒரு காமம் ஏற்படணுமா, அந்த உணர்வு ஏற்படணுமா, மயக்கத்தை கொடுக்குறாரு. அப்போ எல்லாம் மலர்களை தூவி அவர் அப்படியே முன்னாடி அவர் அப்பர் பெருமான் முன்னாடி முடிய விரிச்சுட்டு அப்படியே போகும்போது கூந்தல் மேலே உரசுது. என்னென்ன பண்ணுமோ எல்லாமே அந்த தேவலோகத்து பெண்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பர் பெருமான் பார்க்குறாரு, உங்களால் எனக்கு இங்கே என்ன ஆகப்போகுது, ஒன்றும் ஆகுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் ஆரூர் பெருமானுக்கு ஆட்பட்டவன், நான் ஆரூர் பெருமானுக்கு ஆட்பட்டவன். உங்களால் இங்கே ஆவது ஒன்றுமே கிடையாது. என்ன வேணுங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னோடனே உடனே பாடுறார். பொய்மாய பெருங்கடல் என்ற பதியத்தை ஒன்று பாடுறார். பாடி முடிச்ச உடனே இந்த தேவ அரம்பையர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்பர் பெருமானை வணங்கி அவங்களாம் மறைஞ்சிடுறாங்க. அப்போ பார்க்குறார் சுவாமிகிட்ட, சுவாமி இனி உங்கள் திருவடி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவர திருவடியை மறவாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிகங்களை பாடுகிறார். நேரிசை, திருவிருத்தம், தாண்டகம் இதெல்லாம் பாடிட்டு கடைசியாக புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், உன் திருவடிக்கே நான் வரேன் பெருமானே, சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிகம் பாடுகிறார். பதியம் பாடி முடித்தவுடன் அங்கே புகழூரில் இருக்கிற பெருமானும் தன்னுடைய திருவடியில் அப்பர் பெருமானாக அப்படியே சிவானந்த ஞான வடிவமாக அப்படியே அப்பர் பெருமானுடைய புகழூர் பெருமான் திருவடியில் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். தேவர்கள்லாம் மலர் மாறி பொழிகிறாங்க, இசைகள் மாற்றுறாங்க, அரகர முழக்க அன்பர்கள் எழுக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னா சித்திரை மாதத்தில் சதய நட்சத்திரத்து அன்னைக்கு புகழூர் பெருமான் திருவடி கீழே நாவுக்கரச பெருமான் அமர்ந்து இருக்கிறார். இன்றும் போனாலுமே புகழூர் பெருமான் திருவடியில் பார்த்தீங்கன்னா அப்பர் பெருமான் அமர்ந்து இருப்பார். அவன் போனால் பார்க்கலாம். புகழூரில் போனோம்னா இன்னும் அப்பர் பெருமான் வந்துட்டு சாமியோட திருவடியில் தான் அமர்ந்து இருப்பார். இல்லை, திருவாரூர் தாண்டி அந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.